ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கட்டு கிழங்கு 70 ரூபா. சரிங்களா? அதில் 1 ரூபா கூட குறைக்க மாட்டாங்களாம் எங்கே மதுரையில். பாருங்க. ஆனால் அதில் ஒரு கிழங்கு, இந்த கிழங்கு அலுவல் கிழங்கு 8 கிழங்கு 10 கிழங்கு 70 ரூபாயா? என்னங்க 4 8 9 கிழங்கு தான் 70 ரூபாயா? அதுவும் பாருங்க அலுவல் வச்சுருக்காங்க. எனக்கு அதான் அந்த ஊரில் கிழங்கு வாங்கவே பிடிக்காது பார்த்துட்டுங்க. எப்போவுமே இப்படி தான். நான் ஒரு கிழங்கு பைத்தியமா, கிழங்கு எங்கே பார்த்தாலும் வாங்காமல் வர மாட்டேன். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பணம் தானே ஏறுவாங்க. அதனால் கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப நிறைய எப்போவுமே கிழங்குன்னா எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குமா. அதனால் கிழங்கு பைத்தியம் பார்த்துருங்க. ஆனால் அதுக்காக இப்படிலாம் விற்கக்கூடாதுப்பா. இவ்வளோ கிழங்கும் 70 ரூபா. அதுவும் இதில் 2 சூத்த கிழங்கு ஏமாற்றிருக்காங்க பாருங்க. ஒரு கிழங்கு 10 ரூபா அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்துடுது. எப்படியும் இப்படியா தருவாங்க? எங்கள் ஊரில் 70 ரூபாய்க்கு கிழங்கு வாங்கினா இவ்வளோ இருக்கும், அப்படி நிறைஞ்சிரும். ஏன்னா 3 கிழங்கு தான் ஒரு கிழங்கா தெரியும். சரி, 2 கிழங்கே ஒரு கிழங்குன்னு வைங்களாம். 2 கிழங்கு அளவு தான் ஒரு கிழங்கு இருக்கும் எங்கள் ஊரில். ஆனால் எங்கள் ஊரில் பொங்கலுக்கு தான் பிடுங்குவேன்னு சொல்லிட்டு பார்த்துடுங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்தேன். அதுவும் நான் பஸ்ஸில் வர வந்தேன்னா குட்டியான கொண்டு போயிருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். எப்போவுமே இந்த வாட்டி குட்டியான கொண்டுட்டு போகல, அதனால் வாங்கிட்டு வரல. சரி, இங்கே வந்த உடனே ஒரு பேங்கு முன்னாடி இருந்துச்சு. சரி, இங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா, சரி ரேட்டு கூட ஓகே. சிட்டியில் அப்படி தான் இருக்குங்களாம். எங்கள் ஊராது கிராமம். ஆனால் அதுக்காக இப்படி சூத்த கிழங்குலாம் ஏமாற்றக்கூடாதுப்பா. எரிச்சலாக இருக்குது எனக்கு இதை. ஓகே, இதை நம்ம அவிக்க போகிறோம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் எங்கள் ஊரில் எப்படி அவிப்போம்னா, ஒரு பெரிய பானையில் எப்போவுமே எங்கள் அம்மா 50 கிழங்கு 100 கிழங்கு தான் அவிப்பாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஒரு 5 6 7 8 கிழங்கு கணக்குக்கு வந்துடணும். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நிறைய அவிப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா மிச்சம் கோயில் முன்னாடி ஆட்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய அவிப்பாங்க. அவிச்ச உடனே எங்கள் அம்மா கோயில் முன்னாடி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க பார்த்துடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலவே நிறைய சாப்பிட்டு பழக்கமாயிட்டா இந்த 8 கிழங்குக்கு இப்போ படாத பாடாக இருக்குது. இருக்கும்போதெல்லாம் சாப்பிடல. இருக்கும்போது நான் கிழங்குலாம் சாப்பிட்டேப்பா. கருப்பட்டி மட்டும் தான் சாப்பிட்டது கிடையாது. எங்கள் அப்பா பனை மரத்தில் பனை ஏறி வீட்டில் எப்போவுமே 2 டன் கருப்பட்டி இருக்கும். எங்கள் வீட்டில் பரனில் எப்போவுமே இருக்கும். ஆனால் நான் கருப்பட்டியே சாப்பிட்டுக்கிறது கிடையாது. கருப்பட்டி இப்படி பார்ப்பேன், வாசமாக அடிக்கும். வீடு ஃபுல்லாக கருப்பட்டி வாசம் இருக்கும். ஆனால் அந்த கருப்பட்டி சாப்பிட பிடிக்காது. ரொம்ப இனிப்பாக தித்திப்பாக இருந்த மாதிரி இருக்குமா, சாப்பிட மாட்டேன். ஆனால் இப்போ ஒரு கருப்பட்டிக்கு எங்கெல்லாம் அலைய வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் இருக்கும்போது தெரியல அருமை, அது இல்லாமல் இருக்கும்போது தான் அருமெல்லாம் தெரியுது. என்ன பண்ணேன், வேறு வழி இல்லையே. ஆனால் இப்போ எங்கள் மாமா வீட்டிலலாம் கருப்பட்டி ஒரிஜினலாக இருக்குது பார்த்துடுங்க. கேட்டால் தருவாங்க. ஆனால் நம்மளுக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கே, எப்படிடா கேட்குறதுன்ட்டு. ஏன்னா கேட்டால் காசு வாங்க மாட்டாங்களா மாமாலாம். அப்போ நம்ம கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ விலைலாம் அதிகமான விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுல, அதனால இப்படி கிழங்கு வச்சாச்சா, உப்பு போட்டுறாச்சு. அதுக்கப்புறமா மஞ்சள். குக்கரில் அவிக்கிறதுனால இப்படி கிழங்கு முறிச்சு வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சா எனக்கு என்னமோ கட் பண்ணி வச்சா பிடிக்கல. இப்படி வச்சாக்கி நம்ம எடுக்கும்போது இப்படி நேரே வந்துடுமா, அப்படி பாதியாக கிழிச்சு சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சாக்கி எனக்கு சுத்தமாக பிடிக்கல பார்த்துடுங்க. அதனால் இப்படி தான் வச்சு சமைக்கிறேன். நான்லாம் இப்படி தான் வச்சு அவிப்பேன். ஒரு நாள் எங்கள் ஊர் ஒரிஜினல் கிழங்கு வாங்கி உங்களுக்கு அவிச்சு எப்படி சூப்பராக வீடியோ போடுறேன்னு மட்டும் பாருங்க. இந்த கிழங்குன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு இது சூப்பரானது. அதனால் இதில் நாங்கள் கிழங்கை இடித்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி அது ஒரு இது செய்வோமா. அதுக்கப்புறமா இந்த கிழங்குல கஞ்சி கூட்டுக்கு காலையில் எங்கள் அம்மா சூப்பராக உரல் இடித்து தருவாங்க. பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் போட்டு அது ஒரு இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டியாக எங்கள் வீட்டில் இந்த பனங்கிழங்குல நிறைய செஞ்சு சாப்பிட்ருக்கோம். உங்களுக்கு அது கண்டிப்பாக செஞ்சு போடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பனங்கிழங்கு எங்கள் அம்மா சுட்டு தருவாங்க நல்லா. அதேமாரி இந்த பனங்கிழங்கு என்ன தெரியுமா முக்கிய ஸ்பெஷல் அப்படின்னா,
எங்கள் அம்மா பயணி காய்க்கும் போது வந்து அந்த பயணிக்குள்ளே போட்டு இந்த கிழங்கு அவிச்சு தருவாங்க. அப்போ எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்கும் பாருங்கள் நீங்களே. பயணிக்குள்ளே ஒரு எப்படியும் ஒரு 20-30 கிழங்கு போட்டுருவாங்க. பெரிய அண்டாவில் தானே பயணி காய்ப்பாங்க. அதனால 20-30 கிழங்கு மொத்தமாக உள்ளே போட்டுருவாங்க. சுற்றி வர நாங்கள் பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருப்போம். எங்கள் வீட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கல, நிறைய பேர், 7 பிள்ளைகள் நாங்கள் மட்டுமே. அப்போ ஆளுக்கு 2 தரணும்ல. அதனால நிறைய போட்டு எங்கள் அம்மா அவிச்சு தருவாங்க. அந்த பனங்கிழங்கு வந்து பயணிக்குள்ளே போட்டு வைக்கும்போது ஒரு ஸ்வீட்டோடு இருக்கும். அது வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நினச்சாலும் அப்படி நாக்கு வருது. ஆனால் இப்போ என்ன கிடைக்காதுல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, என்ன அப்படி இதை குக்கரை மூடி வச்சுருவோமா? குக்கரை மூடி அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். குக்கர் மூடியே காணும். இப்போ வந்து நம்ம கிழங்கு வெந்துட்டான்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? குக்கரில் விசில் போயிட்டு எப்படி இருக்குது கிழங்கு? சூப்பராக இருக்கா? இது வந்து வெந்துட்டான்னு எப்படி பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? எப்படின்னா இது வந்து அப்படி 2 கிளிக்கணும். கிளிக்கும்போது அந்த சென்டரில் இருக்குது தெரியுமா, பீலி. அது வந்து நாங்கள் பீலின்னு தான் சொல்லுவோம். பார்த்துக்கோங்க, பார்த்தீங்களா? எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் சொல்லுவோம் எல்லாரும், பீலி அப்படின்ட்டு. அந்த பீலி வந்து வந்துட்டான்னு பார்த்தோம்னா கிழங்கு வந்துட்டுன்னு அர்த்தம். வந்தா இருக்கா? இது வந்து இந்த சைடும் பிஞ்சு 2 பாதி பாதியாக பிஞ்சிருச்சு. இந்த இது வந்து இப்படி அமைக்கி பார்க்கணும். எப்படி நல்லா மசிஞ்சு வந்துட்டா அப்படின்னா கிழங்கு வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அப்படி இல்லைன்னா இது வந்து கல் மாதிரி இருக்கும், பார்த்துட்டுங்க, வேவலை அப்படின்னு அர்த்தம். வெந்துட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து நல்லா மசிஞ்சிடணும். ஏன்னா இது உள்ளே இருக்குதா சென்டரில். அப்போ இது வந்துட்டுனா கிழங்கெல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? யாருக்கெல்லாம் கிழங்கு வேணும் வாங்க சாப்பிட்லாம். சூப்பரான கிழங்கு இப்படி குட்டி குட்டியாக முறிச்சு போட்டு அப்படி மிக்சியில் அடித்து காலையிலே சாப்பாடு கூட்டுக்கு சாப்பிட்டோன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன. ஓகேவா? கிழங்கு சூப்பராக வந்துச்சு. கிழங்கு ஓப்பன் பண்ண உடனே வெளியே எடுத்து வச்சிடணும். ஏன்னா இந்த தண்ணியை வந்து அது குடித்து ஊறிடும், பார்த்துட்டுங்க. அப்படின்னா கிழங்கு டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வெந்த உடனே முதல்ல எடுத்து வச்சிடணும். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் வைப்பாங்க. வெந்த உடனே சொலவுல கொட்டி வச்சுருவாங்க. காலையில் எல்லோரும் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். ஓகேவா? பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.